அப்பா நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ செய்வியா? செய்வேன்ப்பா, சொல்லுப்பா. இந்த கேரட்டை வச்சு கேரட் போலி செய். ஓகேப்பா. கேரட் போலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேப்பா, சூப்பராக செஞ்சிருவோம்ப்பா. வணக்கம், நான் உங்கள் செப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என் பையன் கேரட் போலி கேட்டிருக்க. அப்படி கேரட் போலின்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இந்த கேரட் போலி செய்ய போகிறேன். அந்த கேரட் போலி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த கேரட்டை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெய் சூடாயிடுச்சு. இப்போது இந்த கேரட்டை நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இந்த பாதாம் பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா, உருண்டை பிடிக்கும் போது உடையாமல் வரும், ப்ளஸ் டேஸ்ட்டும் இருக்கும். நான் பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக்கி பாதாம் பவுடர் கொஞ்சம் தூவிக்கிறேன். இந்த பூரணத்தை உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். லைட்டாக நெய் கை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்குவோம். இந்த மைதாவை மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். பிடிச்சிக்கோமா. அந்த உருண்டை மைதா எடுத்து இதில் இப்படி தட்டிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி இந்த பூரணத்தை இதில் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா மெலீஸாக வந்துடும். இது அப்படியே எடுத்து ஓகே, இது அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். இப்போது மேலே ஒரு டீஸ்பூன் நெய். கேரட்டோட நேச்சுரல் கலர் தெரியுதுங்க, அதனால நம்ம மஞ்சள் சேர்க்கல. கேரட் போலி ரெடி. என் பையனை கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா கேரட் போலி, அதை செஞ்சுட்டேன்ப்பா. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்கப்பா. சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க. நீங்களும் அப்ப மாதிரி செஞ்சுட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.